ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பருப்பு தக்காளி குழம்பு இந்த மாதிரி செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் குக்கரில் பருப்பை கழுவி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. இங்கே தக்காளி நான் பெரிய பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் அடுப்பத்தை வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி அதை வேக விடுங்க நல்லா. அது வெந்துட்டு இருக்க டைமில் இங்கே மிக்சி ஜாரில் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாவை அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் பூண்டு. அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றாமல் மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே தக்காளி கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ அது கூட என்ன பண்ணுவோம், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பருப்பு கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்டு இப்போ நம்ம இது கூடயே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா பாருங்கள், பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அது வெந்துட்டு இருக்க டைமில் அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துருப்போம். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுந்து, அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதை நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அது கூடயே நம்ம ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதுதான். அதில் தனியாத்தூள் போட்டு கொத்தமல்லி தலை தூவிடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.